சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். காற்று வீசினாலும் பரவாயில்ல, புயல் வீசினாலும் பரவாயில்ல, அலைகள் எழும்பினாலும் பரவாயில்ல, என் பட்சத்தில் என் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்கிற எண்ணம் எல்லா சூழ்நிலையிலே நம்முடைய ஆழ் மனதிலே பதிந்திருக்கும் பொழுது, அது எவ்வளவு பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நாம் அதை தாண்டி வெளியே வர முடியும். இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படிங்கிற பயத்திலேயே இன்னைக்கு மனிதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த பயத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அந்த முதல் ஆதாம் தவறு செஞ்சிட்டான். கீழ்ப்படியாமல் போனதுனால அவனுக்குள்ள பயம் வந்து அவன் மூலமாக மனுவர்க்கம் முழுவதுமாக பயத்துல அகப்பட்டு இன்றைக்கும் சிக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் மூலமாக அந்த பயம் முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 118வது சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 118 அதனுடைய 6வது வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். பயத்தை மேற்கொள்வதை குறித்து நாம் இந்த குறிப்பிட்ட வேத பகுதியிலிருந்து, இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த உலகத்திலே பயம் என்கிற ஒரு சக்தி மிகவும் அதிகமாக மக்களை அச்சுறுத்துகிற ஒரு பொதுவான ஒரு சத்ருவை போல நாம் உலகத்திலே பார்க்கிறோம். ஒரு காமன் எனிமி மனுவர்க்கத்திலே நாம் பார்க்கும் பொழுது, மனிதனுக்கு தேவன் ஏற்படுத்தின சகல ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல், அவைகளை அவன் தன்னுடைய சொந்த கண்களில் பார்க்க முடியாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு சத்ருவாக இருப்பது இந்த பயம். இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், பெரிய யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேசங்களில் ஒரு பெரிய பயம் ஆண்டு கொண்டிருக்கிறது. தேசத்துக்கு விரோதமாக தேசம் யுத்தம் செய்து கொண்டிருக்கிற அந்த நாட்களில் இந்த பயமானது மனிதர்களுடைய இந்த உள்ளான ஒரு பயம் அவர்களுக்குள்ளே ஏற்பட்டு, எல்லாவற்றை குறித்தும் ஒரு பயம். உலகம் ஒரு முடிவுக்கு வந்துருமா, உலக போர் ஆரம்பிச்சிருமா, என்ன நடக்க போகிறது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாக மாறப்போகிறது, நம்முடைய குடும்பம் என்னவாக மாறப்போகிறது, அப்படி ஒன்று நடந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற பயம். வெளியே நல்லா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, வெளியே எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கும். ஆனால் எங்கேயோ ஒரு கார்னரில் ஏதோ ஒரு இடத்துல அவருடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் என்ன நடந்துட்டு இருக்கோம், ஏதோ குறித்த ஒரு பயம் என்னவாக மாறும், எப்படியாக மாறும் அப்படிங்கிறது. இந்த பயமானது உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு ஆயுதமாக, ஒரு சத்ருவாக, ஒரு பிசாசுடைய ஒரு கிரியையாகவே நாம் இதை பார்க்க முடிகிறது. ஒரு 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 பெரிய ஒரு டெரிபிள் பிளேக் மாதிரி, ஒரு கொள்ளை நோய் மாதிரி. உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது எனக்கு பயம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுன்னு. ஏன்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் அவனுக்கு என்ன வந்துடும், பயம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்கிறது. வித்தியாசமான பயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். கல்யாணத்தை குறித்து பயம், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பயப்படுவாங்க, ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு பயப்படுவாங்க, ஊசி போடுறதுக்கு பயப்படுவாங்க, வேலைக்கு போகிறதுக்கு பயப்படுவாங்க, வெளியே போகிறதுக்கு பயப்படுவாங்க. வித்தியாசமான பயங்களை நாம் இந்த உலகத்திலே பார்க்க முடிகிறது. ஆனால் நாம் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அது ஒரு பிசாசனுடைய ஒரு ஆயுதம். உங்களை முற்றிலுமாக பேரலைஸ் பண்ணுறதுக்கு, உங்களை முற்றிலுமாக முடமாக்குவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையை அழித்து போடுவதற்கு இந்த பயம் பிசாசினாலே பயன்படுத்தப்படுகிற ஒரு டூல், ஒரு ஆயுதமாக நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நாம் அந்த பயத்தை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த பயம் என்றால் என்ன? வாட் இஸ் ஃபியர்? வெப்ஸ்டர் மிரியம் டிக்ஷனரி நாம் பார்க்கும்பொழுது இந்த பயத்தை குறித்து அவங்க ரொம்ப அழகாக சில காரியங்களை சொல்கிறாங்க. an unpleasant strong emotion caused by death or pain, threat of danger, pain or harm. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா unpleasant strong emotion, விரும்பத்தகாத ஒரு உணர்வு. இந்த பயம் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது, விரும்பத்தகாத ஒரு உணர்வு, ஒரு அன்பிளசன்ட் இமோஷன் தான் பயம். ஒரு உணர்வு, ஒரு ஃபீலிங், ஒரு அன்பிளசண்டான ஒரு ஃபீலிங். நமக்கு எப்படி பசிக்குது, நமக்கு எப்படி தாகம் எடுக்குது,
நம்ம சில காரியங்களை எப்படி விரும்புகிறோம், அந்த மாதிரி விரும்பத்தகாத ஒரு உணர்வு தான் இந்த பயம் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, a state of agitated, ஒரு அச்சுறுத்தப்படுகிற ஒரு நிலை, அச்சுறுத்தப்படுகிற ஒரு நிலை. ஒன்றுமே எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை பார்த்தோ, ஏதோ ஒரு வலியை உணர்ந்தோ, அல்லது ஏதோ ஒரு உணர்வு நமக்குள்ள ஏற்பட்டு, எல்லாமே நல்லா இருக்கும், ஆனால் ஏதோ ஒன்று பார்த்தோ, ஏதோ ஒரு கேட்டோ, ஏதோ ஒரு தீங்க நினைத்தோ அல்லது பார்த்தோ என்ன ஆகுதுன்னு சொன்னால், நமக்கு தானாகவே விரும்பத்தகாத, அதை நம்ம விரும்பல, ஆனால் நமக்குள்ள என்ன செய்யுது, விரும்பத்தகாத ஒரு உணர்வாக அதை நம்ம என்ன செய்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்மை பாதிக்க ஆரம்பிக்கிறது. இன்னொரு ஒரு அர்த்தம் அதை குறித்து என்ன சொல்றாங்கன்னா, ட்ரெபிடேஷன். ட்ரெபிடேஷன் அப்படின்னா a feeling of fear or anxiety that something may happen. ஒரு விரும்பத்தகாத உணர்வு, ஒரு விரும்பத்தகாத ஒரு பயம் அல்லது ஒரு கவலை. ஏதோ ஒன்று பார்க்குறோம், ஏதோ ஒன்று நம்ம போகிற பாதையிலையோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்குறோம். இப்போ யுத்தங்களை பார்க்குறோம்ல, யுத்தங்கள் நம்ம தேசத்தில் இல்லை, நம்ம சுற்றி எங்கேயுமே யுத்தங்கள் இல்லை, குண்டு வீசப்படல, எந்த இதுவுமே நடக்கவே இல்லை. ஆனால் எங்கேயோ நடக்கிற ஒரு காரியம், அதை நம்ம டிவிலையோ யூடியூப்லேயோ ஃபோன்லேயோ எங்கேயோ பார்த்த உடனே நமக்குள்ள அந்த பயம் என்ன செய்கிறது, வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அதன் மூலமாக நமக்கு கவலை உண்டாகிறது. ஏதோ ஒன்று நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள தானாவே என்ன செய்யுது, வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இதுதான் பயத்தினுடைய வேலை. பயம் என்னன்னு சொன்னா, ட்ரெபிடேஷனோ அல்லது அஜிடேட் ஆகிறதோ அல்லது விரும்பத்தகாத ஒரு உணர்வு அப்படிங்கிறது தான் பயமாக இருக்கு. இந்த பயம் நமக்குள்ள வந்தவுடன் என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, இது ஒரு முடமாக்குற அல்லது ஒரு அழிவின் சக்தியாக செயல்படுறதுனால தேவன் நமக்கென்று ஏற்படுத்தி இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களையோ நல்வாழ்வையோ அந்த திட்டங்களையோ அல்லது தேவன் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிற அந்த உயர்வான காரியங்களை நாம் அடைய முடியாமல் நம்மை முடமாக்கி நம்மை ஒரு பெரிய அழிவை நோக்கி இந்த பயம் கொண்டு செல்கிறது. இட் இஸ் a tool of devil. பிசாசுனுடைய ஒரு ஆயுதமாக இது பயன்படுத்தி இது நமக்குள்ள என்ன கொண்டு வந்துருது அப்படின்னு சொன்னா, எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தாலும், எல்லாமே நல்லபடியாக தான் இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும், நம்முடைய பொருளாதாரம் நல்லா இருக்கும். ஆனால் ஏதோ ஒன்றை நாம் பார்த்து அச்சுறுத்தப்பட்டு நமக்குள்ள விரும்பத்தகாத ஒரு திகிலாக அது என்ன செய்கிறது, மாறிவிடுகிறது. அது நம்முடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் ஆசீர்வாதங்களையும் முற்றிலுமாக தடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறிவிடுகிறது. இது அப்படியே நம்ம வளர விடும்போது என்ன செய்யுதுன்னு சொன்னால், அதை நம்ம என்டர்டெயின் பண்ண ஆரம்பிக்கும்போது, அதில் அப்படியே நம்ம வாழ ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிற சகல ஆசீர்வாதங்களை விட்டு தூர நம்மை கொண்டு போய் விடுகிறது. இட் டிஸ்ட்ராய்ஸ். அது தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த நோக்கங்களை புரட்டி போடுகிறது. தேவன் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை மாறும்படியாக செய்கிறது. அதிலிருந்து நம்முடைய கண்களை எடுத்து நம்மை சுற்றி நடக்கிற அந்த சூழ்நிலைகள் மேலே, இப்போ நீங்கள் அந்த ஈரானில் நடக்கிற அந்த யுத்தத்தை பார்த்தோன்னு சொன்னால் நமக்குள்ள ஒரு பயம் ஏற்படுகிறது. நீங்கள் டெய்லி என்ன செய்வீங்க, இன்னைக்கு என்ன ஆச்சு, இன்னைக்கு எங்கே குண்டு போட்டிருக்காங்க, இன்னைக்கு எத்தனை பேர் செத்து இருக்கிறாங்க, அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கான், இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கான், இது எல்லாம் எதனால் ஏற்படுதுன்னா, ஒரு முறை நம்ம பார்த்த உடனே அந்த பயம் நமக்குள்ள லைட்டாக வருது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை அச்சுறுத்த ஆரம்பிக்கிறது. ஒருவேளை ஸ்ரீலங்காவில் போட்டாங்களே, நம்மக்கிட்ட போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிற ஒரு நினப்பு நமக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறதோ, வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்லுகிறதோ, அதிலிருந்து நம்மை முற்றிலுமாக தூர கொண்டு சென்று சூழ்நிலைகள் மேலே, அந்த பிரச்சனைகள் மேலே, அந்த கஷ்டத்தின் மேலே கண்களை வைக்க அது வழிவகுக்கிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் மேலிருந்து நம்மை முற்றிலுமாக நீக்கி எடுத்து சூழ்நிலைகள் மேலே அது வைக்க ஆரம்பிக்கிறது. அப்படி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் குறைய ஆரம்பிக்கிறது. இட் ப்ரொடியூசஸ் டவுட் which is directly opposite to the faith.
விசுவாசத்துக்கு நேர் எதிரியா இருக்கிற அந்த அவிசுவாசத்திற்கும் சந்தேகத்துக்கு நேரம் நம்ம என்ன செய்கிறது, கொண்டு போய் விடுகிறது. தேவனுடைய வல்லமை, தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அதிகாரம், தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் நம்ம கொடுத்திருக்கிற சகல நன்மையான காரியங்கள், அவருடைய நன்மை கிருபை எல்லாவற்றிலிருந்து நம்மை தூரமாக கொண்டு சென்று தேவனை நாம் அப்படியே சந்தேகப்படுற நிலையில் கொண்டு வந்து விட்டு வருகிறது. அதனால இந்த பயத்தை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, அது ஒரு ஒரு விரும்பத்தகாத ஒரு உணர்வு, அதை ஒரு நாளும் என்டர்டெயின் பண்ணவே கூடாது. அதை என்டர்டெயின் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அது அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளை கொண்டு போய் என்ன செய்கிறது, விரும்புகிறது. எல்லாம் சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அந்த பயத்தை ஆவியை கொடுக்கவே இல்லை. இந்த பயம் எங்கே தொடங்குச்சு? வேர் திஸ் ஃபியர் ஆரிஜினேட்டட். பயம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது ஆரம்பத்தில் அவருடைய சாயல்ல அவருடைய ரூபத்தில் தான் மனிதனை உண்டாக்கினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2-3 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது மனிதனை தேவன் ரொம்ப அழகாக படைத்தார். அவருடைய சாயல்ல அவருடைய ரூபத்தில் மனிதனை படைத்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவரை போலவே தேவன் மனிதனை படைத்தார். சிருஷ்டிப்பின் மகுடமாக மனிதனை தேவன் படைத்தார். எல்லா அதிகாரத்தை பெற்றவனாக, எல்லா வல்லமைகளை பெற்றவனாக, எல்லா ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாக தேவன் மனிதனை படைத்தார். அவனுக்கு சகல ஆளுகையும் கொடுத்தார். 1வது அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவனை படைத்த உடனே தேவன் அவனை அழைத்து முதல்ல அவனை என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி சகலவற்றை ஆண்டு கொண்டு கீழ்ப்படுத்தும்படியாக தேவன் அவனை ஆசீர்வதித்தார். எதுவுமே அவனை மிஞ்சி கிடையவே கிடையாது. அவனுக்கு பயம் அப்படிங்கிறது கொஞ்சமும் கிடையவே கிடையாது. ஒரு மனுஷனுக்கு 4 நதியை உருவாக்கி அவனுடைய கரத்தில் அந்த நதிகளை கொடுக்கிறார். காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், மச்சங்கள், பட்சிகள் எல்லாவற்றையும் உருவாக்கி அவர்களுக்கு பெயரிடும்படியாக கர்த்தர் சொல்றார். எந்த மிருகத்தை பார்த்தா அவனுக்கு பயம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அவனுக்கு பயம் அப்படின்னாலே ஒண்ணுமே தெரியாத ஒரு நிலை. சகலவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக அவன் தான் கிங்காங்க, அவன் தான் ஆளுகை செய்கிறவனாக கர்த்தர் அவனை உண்டாக்கி இருக்கிறார். பயம் அப்படிங்கிற காரியம் அவனுக்கு ஆரம்பத்தில் கிடையவே கிடையாது. வேற எப்போ அந்த பயம் மனிதனுக்குள்ளே வந்தது? அவருடைய சாயல்ல அவருடைய ரூபத்தில் தேவன் சிருஷ்டித்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமைகளை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிறான், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிறான். இவன் சொல்ற பேச்ச எல்லாத்தையும் எல்லா மிருகங்களும் கேட்குது. ஆனால் இவனுக்கு எங்க அந்த பயம் அப்படிங்கிற ஒரு காரியம் வந்தது என்று சொல்லும்பொழுது 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அவனுக்கு பயம் என்கிற ஒரு நிலை ஏற்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றாய். ஏன்னா அவன் 3வது அதிகாரத்துடைய முன்பாக இருக்கிற சில வசனங்களை நான் வாசிக்கும் போது 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவனுக்கு தேவன் ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். என்ன கட்டளையை கொடுத்திருந்தாரு? இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனிகளை நீ புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவே இருக்கிற ஒரு விருட்சத்தின் கனியை நீ என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது. அதை புசிக்கும் பொழுது என்ன ஆகும்? சகல விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று பிசாசு வந்து என்ன செய்யறான், அங்க ஒரு கேள்வியை அவனிடத்தில் கேட்பதை நாம் பார்க்க முடிகிறது. 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், பிசாசு வந்து ஆதாம் ஏவாள்கிட்ட அங்க பேசுறான், ஸ்திரீயின் இடத்துல வந்து பேசுறான். நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? அதுக்கு 3வது சொல்றான், ஆமா புசிக்க கூடாது. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீ சாகவே சாவதில்லை. கர்த்தர் என்ன சொல்லி இருந்தாரு? தேவனாகிய கர்த்தர் சொன்னாரு, நீ புசித்தால் செத்து போயிருவ, சாகவே சாவாய். ஆனா பிசாசு என்ன செய்யறான்? சாகவே தேவன் கொடுத்த அந்த வாக்கை அப்படியே பிசாசு வந்து என்ன செய்யறான்? புரட்டி போடுறான். சாவாய் என்று தேவன் சொல்லுகிறார், ஆனா பிசாசு வந்து என்ன சொல்றான்? சாகவே. பயத்தை அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்றான். டிஸ்டார்டிங் த வேர்ட்
that God has given. கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையை என்ன செஞ்சிடறான்? புரட்டுகிறான். அப்போது 6வது வசனம், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கும் நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். பிசாசு சொல்ல 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 இந்த ஸ்திரீயானவள் அவனுடைய வார்த்தையை கேட்டு, ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டாரு புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த பிசாசு என்ன செய்யறான்? அந்த வார்த்தையை புரட்டி போட்டு நீ சாவதில்லை என்று சொல்லி ஒரு ஒரு ஹோப்பை அந்த ஸ்திரீயானவளுக்கு கொடுத்து, அந்த ஸ்திரீ அந்த கனியை போய் பார்க்கிறாள். பார்த்த உடனே அவளுடைய அந்த தாட் ரெல்ம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அவருடைய மனது, அவருடைய எண்ணங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவள் அதை கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். இப்ப என்ன ஆயிடுச்சு? தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியாம, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியான ஒரு அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறாரு. அந்த எல்லா அத்தாரிட்டியும் அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் புறந்தள்ளிவிட்டு பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை என்ன செய்யறாங்க? புசிப்பதின் விளைவாக 9வது வசனம், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் தேவன் அவங்கள டெய்லி மீட் பண்ற வழக்கம். ஈவினிங் வராரு. வர்றதுக்குள்ள இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? முடிச்சிட்டாங்க. கனியை சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்ட உடனே பயம் எங்க ஏற்படுது அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கர்த்தருடைய அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவரால் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வல்லமையும் அவர்கள் புரட்டி போட்டதுனால, அதை புறம் தள்ளினதுனால, கீழ்ப்படியாமல் போனதுனால, இன்னும் சொல்ல போனா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அவரோடு இருக்க வேண்டிய அந்த உறவை அவர்கள் வைத்து கொள்ளாமல் இருந்ததுனால, கீழ்ப்படியாமல் போனதுனால இங்க பயம் வருகிறது. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன். அதுக்கு முன்பாக அப்படி கிடையவே கிடையாது. அதுக்கு முன்பாக கர்த்தரை வந்து மீட் பண்றாங்க, கர்த்தரோடு அவங்க சஞ்சரிக்கிறாங்க, கர்த்தரோடு பேசுறாங்க, நல்ல ஒரு உறவுல இருக்கிறாங்க, கர்த்தர் சொல்ற எல்லா வார்த்தைக்கும் செவி கொடுக்கிறாங்க, தேவனாகிய கர்த்தரோடு நல்ல ஒரு உறவுல இருக்கிறாங்க. ஆனால் அந்த உறவை அவர்கள் வைத்து கொள்ளாமல் போனதின் விளைவாக என்ன ஆகுது? ஒரு பயம் அவர்களுக்குள்ள வருகிற. தேவனை இப்ப அவங்களால என்ன செய்ய முடியல, சந்திக்க முடியல. ஒரு அஜிடேஷன் அவங்களுக்குள்ள, ஒரு அச்சுறுத்தல் அவங்களுக்குள்ள வருகிறது. தேவனை பார்ப்பது அவளுக்கு ஒரு பிளசண்டா இப்போ இல்லை. தேவனோடு பேசுவது அவளுக்கு ஒரு நல்ல உணர்வாக இல்லை. தேவனோடு உறவு வைத்துக் கொள்வது, தேவனோடு தொடர்பு கொள்வது, தேவனோடு ஐக்கியம் இருப்பது அவர்களுக்கு இப்போது ஒரு பிளசண்டாக இல்லை. தேவனுடைய வார்த்தையை விட்டு, தேவனுடைய வார்த்தையிலிருந்து கண்களை எடுத்து உங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையிலே நீங்கள் வைக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு பிளசண்டா தெரிய மாட்டார். தேவனோடு இருக்கிற அந்த உறவுல நீங்கள் கொஞ்சம் லிஃப்ட் ஆகி வேற பக்கம் திரும்பும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பிளசண்டா இருக்காது. ஏன்னா உங்க பெர்ஸ்பெக்டிவ், உங்க கண்ணோட்டமா இருக்கட்டும், உங்களுடைய உணர்வுகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த சூழ்நிலையின் மேலே. அதனால்தான் பேதுரு இயேசு சொல்றாருல, அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு மற்ற சீஷர்கள் எல்லாரும் படவுல அந்த கடல் கொந்தளிப்பை பார்த்து, புயலை பார்த்து, கடல் இருக்கிற அந்த அலைகளை பார்த்து பயப்படுறாங்க. அது வரைக்கும் இயேசுவோடு கூட தான் இருந்தாங்க. ஆனா இயேசு அந்த கப்பலுடைய அடித்தட்டில் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இவர்களுக்குள்ள அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே, அது வரைக்கும் இயேசுவோடு
இருந்தவங்க, அது வரைக்கும் இயேசுவோடு கூட ஊழியம் செஞ்சவங்க, இயேசுவோடு கூட பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இயேசு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒரு புயல் வந்த உடனே, காற்று வந்த உடனே இவர்களுக்குள்ள ஒரு பதட்டம், ஒரு அச்சுறுத்தல், ஒரு பயம் ஏற்பட்டு அந்த சூழ்நிலையின் விளைவாக என்ன பேசுறாங்க? ஐயரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே என்ன செய்யல, நடக்கவே இல்லை. புயல் தான் வீசுது, காற்று தான் வீசுகிறது. இவ்வளோ நாளா கர்த்தர் இயேசுவோடு கூடவே பிரயாணித்து இருக்கிறாங்க, இயேசுவோடு கூடவே எல்லா அற்புதங்களை பார்த்துருக்கிறாங்க, இயேசு செய்த எல்லா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை பார்த்துருக்கிறாங்க, வசனத்தை கேட்டிருக்கிறாங்க, மலை பிரசங்கத்தில் முழுசா உட்கார்ந்து கேட்டிருக்கிறாங்க, எல்லா அற்புதங்களும் பார்த்துருக்கிறாங்க. ஆனால் கேட்ட வசனம் அவளுக்கு என்ன செய்யல, உள்ள போய் உட்காரவே இல்லை. சூழ்நிலை வித்தியாசமா எழும்பும் போது உடனடியாக அந்த சூழ்நிலையை பத்தி தான் பேசுறாங்க. இந்த சூழ்நிலை நமக்கு வந்துருமோ, இந்த அலையின் நிமித்தமாக நாம மடிந்து போவோமோ, இந்த காற்று நம்ம கப்பல் அப்படியே புரட்டி போட்டுறோமோ. உண்மையா அவங்களுக்கு என்னவா இருந்திருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருந்திருக்கணும்? இதை விட ஒரு பெரிய புயல் காற்றே வீசினாலும், இவ்வளோ பெரிய அலைகள் எழும்பினாலும், இந்த படகுல ரட்சகர் இருக்கிறதுனால, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் இருக்கிறதுனால, அவர் எங்க இருக்கிறாரோ அங்க ஒரு தீங்கும் ஏற்படாது, ஒரு பொல்லாப்பும் நேரிடாது அப்படிங்கிற உணர்வு தான் அவங்களுக்கு இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் இருந்திருக்கணும். ஆனால் அவருடைய கண்களை தேவன் போதித்த அந்த வாக்குதத்தங்களோ வசனங்களோ போதனைகள் மேலோ இல்லாமல் அவருடைய கண்கள் எல்லாமே எங்க இருந்துச்சு? அந்த புயல் மேலையும் காற்று மேலையும் அலைகள் மேலே இருந்ததுனால தான். ஆனால் இயேசு எப்படி இருந்தார்? வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் அடித்தட்டில் தலையணை வச்சு நல்லா தூங்கிட்டு இருந்தார். அல்லேலூயா. அவருக்கு பயம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. புயல் வீசினால் என்ன, காற்று வீசினால் என்ன, அலைகள் எழும்பினால் என்ன, கப்பல் எப்படி போனாலும் என்ன, அவர் சிருஷ்டிகராக இருக்கிறதுனால எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்கி கொண்டிருக்கிறதுனால அவர் அடித்தட்டில் நல்ல தலையணை வச்சு நல்ல ஸ்வீட் ஸ்லீப் போய்கிட்டு இருக்கார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஸ்வீட் ஸ்லீப். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஸ்வீட் ஸ்லீப் ஏன் வரதில்லை அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய அந்த போதனையின் மேலேயோ கர்த்தருடைய வாக்குதத்தத்தின் மேலேயோ கண்களை வைக்காமல் எங்கேயோ நடக்கிற ஏதோ ஒரு சம்பவத்தின் மேலே, ஏதோ ஒரு காரியத்தின் மேலே, ஏதோ ஒரு செய்தியின் மேலே தங்களுடைய கண்களையோ தங்களுடைய எண்ணங்களையோ வைத்து விட்டதுனால தான் இன்றைக்கு அது நமக்கு நடந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு ட்ரெப்படேஷன், ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதுனால அவளுக்கு தூக்கமும் என்ன இல்லாமல் போய்விடுகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் பயப்பட மாட்டேன்? அல்லேலூயா. அப்போ இந்த பயம் என்பது என்னது? ஒரு அன்பிளசண்டான ஒரு இமோஷன், ஒரு அன்பிளசண்டான ஒரு இமோஷன், விரும்பத்தகாத ஒரு உணர்வு. அதை ஒரு நாளும் நாம் என்ன செய்ய முடியாது, நம்முடைய வாழ்க்கையில என்டர்டெயின் பண்ணவே முடியாது. ஒரு நாளும் அதை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்க முடியவே முடியாது. சந்தேகத்துக்கோ பயத்துக்கோ கலக்கத்திற்கோ கவலைக்கோ ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம இடம் கொடுக்கவே முடியாது. அது நம்மை ஒரு நாளும் ஆளுகை செய்யவே முடியாது. இந்த பயமானது எப்படி வேலை செய்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். பயமானது எப்படி வேலை செய்கிறது? என்னோடு கூட 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும்படி சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். நாம் இங்கே பார்த்தோம் ஏற்கனவே, ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இந்த பயம் எப்படி மனிதனுக்குள்ளே பிரவேசித்தது, எப்படி வேலை செய்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அது எப்படி வேலை செய்கிறதுன்னு சொன்னால், 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது ஆதியாகமம், அங்கே பிசாசானவன் எப்படி அங்கே அந்த பயத்தை அவர்களுக்குள்ள ஏற்படுத்துகிறான் என்பதை நாம் பார்த்தோம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை என்று அவளுக்கு என்ன சொல்றான், அந்த கனியை புசிக்கும்படியாக சொல்லுகிறான். இதை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாவு வராது.
அவங்க ஏற்கனவே தேவனுடைய சாயல்ல தேவனுடைய ரூபத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அவருடைய எண்ணத்தை பிசாசு என்ன மாதிரி டிஸ்டார்ட் பண்றான் அப்படின்னு சொன்னா, என்ன மாதிரி அவங்க எண்ணத்தை புரட்டி போடுகிறான் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேர் எதிராக அவன் ஆலோசனைகளை கொடுக்கிறான். அவன் அவங்கள யோசிக்க வைக்கிறான். அவங்களுடைய எண்ணத்தை அவன் புரட்டி போடுகிறான். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேர் எதிராக அவன் என்ன செய்யறான்? புரட்டி போடுகிறான். 6வது வருஷம் அப்படிதான் வாசிக்கிறோம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும். அப்படின்னா பிசாசு சொன்ன உடனே எப்படி அவன் அவங்களுக்குள்ள அந்த பயத்தை ஏற்படுத்துவதற்கான வழியை செய்யறான் அப்படின்னு சொன்னா, அவங்க எதை செய்யக்கூடாதோ அதை செய்வதற்கான ஒரு ஐடியாவை என்ன செஞ்சிடான்? அவன் ஏற்படுத்திடுறான். அப்படின்னா அவன் எண்ணத்தின் மூலமாக தான் இந்த பயத்தை கொண்டு வருகிறான். இங்க என்ன செய்யறான்? அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது. இன்னும் அந்த கனி என்ன செய்யல? அவங்க ஏவாள் பிட்டு பறிச்சு சாப்பிடல. ஆனா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இந்த அம்மாவுடைய மனது என்ன செய்கிறது? வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அந்த அவருடைய எண்ணத்தை, அவருடைய தாட்ஸை என்ன பண்ணிக்கிறான்? பிசாசு டிக்கல் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த எண்ணத்துல அவன் அந்த பாவத்தை செய்யும்படியாக, இன்னும் அந்த கனியை புசிக்கல, இன்னும் அந்த கனியை பறிக்கல, பறிப்பதற்கு முன்பாகவே அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், இன்னும் டேஸ்ட் பண்ணவே இல்லை, அந்த கனியை பறிக்கவும் இல்லை, அதை பறிப்பதற்கு முன்பாகவே அது புசிப்புக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா என்ன செய்யறாங்க? யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று அந்த தாட் அவங்களுக்கு டிக்கல் ஆன உடனே, அந்த எண்ணங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே, அந்த கனி எங்க இருக்கிறதோ அந்த கனிக்கு நேராக அவர்கள் சென்று அதை பார்க்க ஆரம்பிக்க, அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று கண்டு அந்த கனியை, அதன் கனியை பறித்து புசித்து, எண்ணத்தில் அவங்க என்ன செய்யறாங்க? அந்த தாட் ரெல்ம்ல வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பயம் எப்படி வருது அப்படின்னு சொன்னா, முதல்ல எண்ணத்துல தான். நம்ம ஒரு நியூஸை பார்த்த உடனே இங்கும் நடக்கவே இல்லை, ஆனா நம்ம ஊர்ல இது நடந்துருமோ அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள என்ன செய்கிறது? உருவாக ஆரம்பிக்கிறது. பயம் உருவாகுறதுக்கு முதன்மையான காரணமா இருப்பது என்னது? நம்முடைய எண்ணங்கள். நம்முடைய எண்ணங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இங்க அப்படிதான் நடக்குது. இந்த அம்மாவுக்கு, ஏவாளுக்கு அப்படிதான் நடக்கிறது. அவள் அதை கண்டு அதன் கனியை பறித்து என்ன செய்யறாங்க? அதை வேதத்தில் ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். கிதியோனை குறித்து நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது 6வது அதிகாரத்தில் அவன் எண்ணத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். மீதியானியர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, எப்போல்லாம் இஸ்ரவேல்களுடைய தானியங்கள் அறுவடைக்கு நேராக இருக்கிறதோ, அறுவடை காலத்தில் வந்து மீதியானவர்கள் அவங்க வயல்வெளிகளை கொளுத்திடுவாங்க. அதற்கு 6வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் கிதியோனை வந்து பார்க்குறாரு. அவனை ஒரு பெரிய திட்டத்தோடு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு, அவனை ஒரு பெரிய, அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பெரிய நோக்கத்தை அவன் மூலமாக நிறைவேற்றும்படியாக அவனை அழைக்க வராரு. கர்த்தர் அவனை பார்த்து கூப்பிடுறாரு, பராக்கிரமசாலியே அப்படின்னு கர்த்தர் அவனை கூப்பிடுறாரு. ஆனால் அவனுடைய எண்ணம் வித்தியாசமா இருக்கு. அவன் ஏற்கனவே வேற ஒரு எண்ணத்துல ப்ரீ ஆக்கியபைடா இருக்கிறான். கர்த்தர் அவனை கூப்பிடுறாரு பராக்கிரமசாலியே. ஆனா கர்த்தரை பார்த்து இவன் என்ன சொல்றான்? பராக்கிரமசாலியா? நான் வந்து பயந்தாங்கொல்லியாச்சு. நான் வந்து அப்படின்னா என்ன? பை த சிச்சுவேஷன், அவனை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்த்து அவன் சொல்றான், நான் பராக்கிரமசாலி கிடையாது, வேற ஒருத்தரை யாராவது பாருங்க.
He is already preoccupied with some other fearful thoughts. ஏற்கனவே அவனை சுற்றி நடக்கிற அந்த சூழலை பார்த்து, மீதியானரை பார்த்து, அவனுடைய நிலையை பார்த்து, அவனுடைய குடும்ப சூழலை பார்த்து, அவன் பின்னணியை பார்த்து, கர்த்தர் அவனை கூப்பிடும் போது அவனுக்கு வேற என்னமோ கேட்குது. கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, நீ தான் பராக்கிரமசாலி. சில நேரங்களில் நாம் யார் என்கிற வெளிப்பாடு நமக்கு இல்லாத பொழுது கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிற அந்த மேன்மையான காரியங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. கர்த்தர் இவனை பராக்கிரமசாலின்னு சொல்றாரு, ஆனா அவனை குறித்த வெளிப்பாடே தெரியல. அவன் யார் என்கிற வெளிப்பாடே அவனுக்கு தெரியாம இருக்கிறது. அவன் ஏற்கனவே அவனை சுத்தி நடக்கிற காரியங்களாலே அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய நோக்கம், அவனுடைய திட்டம், அவனுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் அவன் பிளான் பண்ணி வச்சிருக்கிறதுனால கர்த்தர் சொல்றார், இல்ல இல்ல பராக்கிரமசாலி என்ன, இல்ல இல்ல ஆண்டவரே நான் கிடையாது. நான் யார் தெரியுமா? நான் என் குடும்பத்தில் ரொம்ப சின்னவன். என் குடும்பம் மனாசேயின் கோத்திரத்தில் ரொம்ப சின்ன கோத்திரம். கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல. சில நேரங்களில் இந்த பயம் அப்படிதான். நாம் ஏற்கனவே சில காரியங்கள்ல நம்முடைய மனது, நம்முடைய எண்ணங்கள் ஏற்கனவே ப்ரீ ஆக்கியபைடா இருக்கிறதுனால நமக்கு என்னதான் சொன்னாலும் இந்த பயம் நம்மை பேரலைஸ் ஆக்குறதுலே குறியா இருக்கு. நமக்காக ஏற்படுத்தி இருக்கிற அந்த மேன்மையான காரியங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல், அதுல வாழ முடியாமல் நம்மை முடமாக்குறதுலே இந்த வேலை என்ன பண்ணிட்டு இருக்கு. இவன் சொல்றான், இல்ல ஆண்டவரே நான் கிடையாது. கர்த்தர் சொல்றார், இல்ல நீதான். இந்த பயமானது நம்மை வெளியே வரவிடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கிறது. நம்மை முடமாக்கி இருக்கிற நிலையில் அப்படியே வாழும்படியாக செய்கிறது. இந்த பயத்தை ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நாம என்டர்டெயின் பண்ண விடவே கூடாது. நம்மை குறித்து இருக்கிற அந்த ப்ரீ ஆக்கியபைட் தாட்ஸ், சூழ்நிலைகள் நிமித்தமாக, போராட்டங்கள் நிமித்தமாக, தொய்வுகள் நிமித்தமாக, தோல்விகள் நிமித்தமாக, கடினமான சூழ்நிலைகள் நிமித்தமாக இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு நாளும் அந்த எண்ணங்கள் நம்முடைய மனதை ஆட்கொள்ள விடாமல், நாம் வாசித்தோம் சங்கீதம் 118:6 கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அந்த சூழ்நிலைகள் ஒரு நாள் நம்மை மேற்கொள்ள விடவே கூடாது. சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். காற்று வீசினாலும் பரவாயில்ல, புயல் வீசினாலும் பரவாயில்ல, அலைகள் எழும்பினாலும் பரவாயில்ல, மனிதர்கள் எனக்கு முன்பாக எழும்பினாலும் பரவாயில்ல, உலகமே எனக்கு எதிர்த்து நின்றாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய பற்றாக்குறை என் வாழ்க்கையில நான் சந்தித்தாலும் பரவாயில்ல, என் பட்சத்தில் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற எண்ணம் எல்லா சூழ்நிலையிலே நம்முடைய ஆழ் மனதில் பதிந்து இருக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நாம் அதை தாண்டி வெளியே வர முடியும். அல்லேலூயா. அதனால பயத்தை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, நாம என்டர்டெயின் பண்ண விடவே கூடாது. அன்றைக்கு அவர்கள் 2 பேரும் அந்த கனியை புசித்ததன் விளைவாக பயம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. அவங்க விளைவாக, அவங்க கீழ்ப்படியாமையின் விளைவாக அவர்களுக்குள்ள அந்த பயத்தை அவங்க என்டர்டெயின் பண்ணதுனால அவர்களுக்கு பின்பாக வந்த எல்லா மனுவர்க்கத்தின் மேலும் பயம் அப்படிங்கிற ஒரு ஆயுதம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பிசாசு அந்த பயத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளவே மனிதர்களை வைக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு போதவருடைய மகன், நல்ல வாலிப பையன், ஒரு 25, 26 வயசுள்ள ஒரு பையன், வேற ஒரு தேசத்தில் இருக்கிறான். இவன் கொஞ்சம் நல்ல கொழுன்னு இருப்பான். அந்த தேசத்தில் இருக்கிற வாலிபர்கள் அவனை புல்லிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ளைக்காரங்க, இவங்க நல்ல கொழுன்னு கொஞ்சம் ப்ரௌனா நம்ம ஸ்கின் டோன்ல இருக்கிறதுனால அவனை சீண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை ரொம்ப மோசமான நிலைக்கு அவனை தள்ளிட்டாங்க. அது அவனுடைய மனதை பெருசா பாதிச்சிருச்சு. பெருசா பாதிச்சு அந்த தேசத்துல அவன் எங்க ஒரு 3 பேர் இல்ல 4 பேர் நிக்கிறாங்களோ அதற்கு மேல ஒரு கிரவுட் இருந்துச்சுன்னா அந்த கிரவுடு கிட்டே அவன் போக மாட்டான்.
ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக முடியாது, ஒரு ஷாப்பிங்க்கு போக முடியாது, ஒரு சர்ச்சுக்கு போக முடியாது, எங்கேயுமே அவன் போக முடியாது. எத்தனை நாள் தெரியுமா? இன்னைக்கு அவனுக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. கிட்டத்தட்ட 13 வருஷமா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் அவன் தூங்கி ஆகணும்ட்டாங்க டாக்டர். ஏன்னா அந்த பயம் அவனை பெருசா பாதிச்சிருச்சு. நல்ல கார் ஓட்டிட்டு இருந்த பையன், நல்ல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிற பையன், ஆனா ஏதோ ஒரு சம்பவம் அவன் வாழ்க்கையில நடந்ததுனால அவனுக்குள்ள அந்த ஆழ் மனதில் போய் பதிந்து விட்டது. இப்போ அவனுக்கு எதை பார்த்தாலும் பயம். ஒரு 4 வெள்ளைக்காரங்களை பார்த்தா அவனுக்கு பயம். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, நல்லா இருக்கான், எல்லாம் பண்றான். ஆனாலும் அவனால் என்ன செய்ய முடியல, அந்த பயத்தின் பிடியிலிருந்து அவனை வெளியே கொண்டு வரவே முடியல. 10-13 வருஷமா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா அவன் டிப்ரெஷன்லேயே இருக்கான். இன்னும் அவனுக்குள்ள அந்த பயம் வெளியே போகவே இல்லை. அந்த பயம் அவனை அடிமைத்தனத்துக்குள்ள வைத்து இன்னும் அவனை விடுதலையாக்க முடியாம, அவனே அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம ஆயிடுச்சு. அது ஏதோ ஒரு பெரிய பாதிப்பு அவனுக்கு என்ன பண்ணிருச்சு, ஏற்படுத்தி விட்டுருச்சு. இன்னைக்கு மனு வர்க்கமும் அப்படிதான் ஒரு பயத்தின் பிடியிலே சிக்கி கொண்டு, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், வேலையை குறித்த ஒரு பயம், வியாதிகளை குறித்த ஒரு பயம், ஒரு அன்சர்டனிட்டி, அவனை சுத்தி நடக்கிற காரியங்களை வச்சு இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படிங்கிற பயத்திலேயே இன்னைக்கு மனிதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த பயத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அந்த முதல் ஆதாம் தவறு செஞ்சிட்டான். கீழ்ப்படியாமல் போனதுனால அவனுக்குள்ள பயம் வந்து அவன் மூலமாக மனுவர்க்கம் முழுவதுமாக பயத்தில் அகப்பட்டு இன்றைக்கும் சிக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் மூலமாக அந்த பயம் முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொன்னா இந்த பயம் நம்மை அச்சுறுத்தவே முடியாது. இந்த பயம் நம்மை ட்ரிபிடேட் பண்ணவே முடியாது. அந்த பயத்தின் ஆவி நமக்குள்ள கிடையவே கிடையாது. அன்றைக்கு அவன் பயந்ததுனால தேவனோடு அவன் தொடர்பு கொள்ள முடியாமல் போயிருச்சு. தேவனோடு ஒரு ஐக்கியம் இல்லாமல் போயிருச்சு. அவன் தேவனை முகமாக சந்தித்து தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டியவன் பயம் அவனுக்குள்ளே வந்ததுனால தேவனை விட்டு தூரமாக போய் அவன் என்ன செய்யறான், மரத்துக்கு பின்பாக ஒளிந்து கொள்ளுகிறான். ஆனா இப்போ அந்த நிலைமை முற்றிலுமாக மாற்றப்பட்டு அந்த பயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முற்றிலுமாக என்ன செய்திருக்கிறார், நீக்கி போட்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால திரும்ப அந்த பயத்துக்கு அடிமையாக நாம வாழவே முடியாது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் அவருடைய 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அப்படின்னா பயம் அப்படிங்கிறது ஒரு அடிமைத்தனம், பயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்லேவரி, பயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிடி. அந்த பயத்தின் பிடியில நாம் வாழும் பொழுது நாம முன்னேறவே முடியாது, வாழ்க்கையில நாம செழிக்கவே முடியாது, கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது. பயம் என்கிற ஒரு அடிமைத்தனத்திலிருந்து அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் இப்பொழுது அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். இப்போ அவன் பயந்ததின் விளைவாக அவனுடைய ஸ்பிரிட், ஆதாமுடைய ஸ்பிரிட் கரப்டா இருந்துச்சு. ஆனா இப்போ ரட்சிக்கப்படுவதன் விளைவாக கிறிஸ்துவின் ஆவியை நீங்கள் நானும் பெற்றிருக்கிறதுனால அந்த பயத்தின் ஆவி நமக்குள்ள என்ன செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. இப்போ அந்த ஆவியை கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு, மாற்றி இருக்கிறார். நமக்குள்ள இப்ப பயத்தின் ஆவி இருக்க முடியவே முடியாது. பயத்தின் ஆவியில நீங்க வாழ முடியாது. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், இப்போ அந்த ஆவி மாற்றப்பட்டிருக்கிறது. Now you have the access to go and call him. திரும்பமாக அவரிடத்துல நேரடியாக செல்ல இப்போ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, ஒளிய வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ அவர் அதற்குண்டான கிரயத்தை செலுத்தி இருக்கிறதுனால, சிலுவையிலே அவர் அதனுடைய கிரயத்தை செலுத்தி இருக்கிறதுனால, இயேசு எப்படி பயப்படலையோ, சிலுவைக்கு போவதற்கு எப்படி அவர் பயப்படவில்லையோ, நமக்கு அந்த பயத்தின் ஆவியை கொடாமல் தைரியத்தின் ஆவியை 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் தைரியத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் வேதத்தில் நாம வாசிக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு பயத்தின் ஆவி கிடையாது? நம்மை சூழ்ந்து நடக்கிற காரியங்கள் ஒரு நாள் நம்முடைய பயம் நம்மை மேற்கொள்ள முடியாது. பயத்தின் ஆவி நமக்கு கிடையாது. தைரியத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தைரியத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்து ஒரு உதாரணத்தை காண்பிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து. 1 சாமுவேல் 17:24. இந்த வேத பகுதி எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு வேத பகுதி. இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் பொழுது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். கோலியாத்தும் தாவீதுக்கும் நடந்த அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 40 நாட்களாக இஸ்ரவேல் இராணுவம் பெலிஸ்தர் இராணுவருக்கு பயந்து என்ன செய்யறாங்க? திரும்ப தன்னுடைய பாளையத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா அந்த பெலிஸ்தர் இராணுவத்திற்கு எதிர்த்து நின்று போராடி அவளை ஜெயிப்பதற்கு இஸ்ரவேல் இராணுவத்தில் ஒருவரும் இல்லை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு போறாங்க, அவன் சபிக்கிறான், இஸ்ரவேலின் தேவனை சபிக்கிறான், இஸ்ரவேலின் இராணுவத்தை சபிக்கிறான், சாபமான வார்த்தையில கேட்கிறாங்க, திரும்ப வந்துடுறாங்க. இங்க பார்க்கிறோம், இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு, கர்த்தர் எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறாரு இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு, ஆனா ஒரு அற்புதமும் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல. எத்தனையோ யுத்தங்களை கர்த்தர் இவளுக்காக செய்திருக்கிறாரு, ஒரு யுத்தமும் அவளுக்கு ஞாபகத்துக்கு வரல. இந்த கோலியாத்தை பார்த்த உடனே அவர்களுக்கு ஒரு பயம், ஒரு நடுக்கம். அவன் சபிக்கிறான், சாபத்தின் வார்த்தையில கேட்டுட்டு திரும்ப வந்துடுறாங்க. ஒன்றும் பேசவே முடியல, அவங்களை எதிர்த்து நிற்கவே முடியல. ஒரு நாள் 2 நாள் இல்லை, வேதத்தில் வாசிப்போம்னு சொன்னா 40 நாளும் யுத்த களத்துக்கு போவாங்க. அவன் சபிப்பான், சாபத்தின் வார்த்தையில கேட்பாங்க, பயந்துட்டு திரும்பவும் வந்துடுவாங்க. ஆனா ஒரு நாள் தாவீது அங்க போறான். தாவீது தன் சகோதரர்களை மீட் பண்றதுக்கு யுத்த களத்துக்கு போறான். போன உடனே அவன் இந்த சாபத்தின் வார்த்தைகளை கேட்ட உடனே, ஏன்னா இவன் தேவனோடு ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறான், தேவனோடு ஒரு உறவுல இருக்கிறான், இவனோடு கூட கர்த்தர் இருப்பதை ஒவ்வொரு நாளும் அவன் உணர்கிறான். அவனுக்கு பயம் அப்படிங்கிறது கொஞ்சமும் கிடையவே கிடையாது. எது வந்தாலும் அவன் துணிந்து செயல்படுகிற ஒரு ஆளா இருக்கிறான். தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறான், தேவனோடு பேசுகிறவனா இருக்கிறான், தேவனுடைய வாக்குத்தத்தத்தினாலே அவன் நிறைந்திருக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறான். இவனுக்கு இந்த தேவனை குறித்த சாபமான வார்த்தைகள், இஸ்ரவேலின் இராணுவத்தை குறித்த சாபமான வார்த்தைகளை கேட்ட உடனே அவனுக்கு அது கொஞ்சமும் செட் ஆகவே இல்லை. அவனுக்குள்ள ஒரு துடிப்பு வருது, எப்படி என் தேவனை இவன் சபிக்க முடியும்? விருத்த சேதனம் இல்லாதவன் எப்படி என் ஆண்டவரை இவன் சபிக்க முடியும்? எப்படி என் ராஜாவை சபிக்க முடியும்? என் சகோதரரை சபிக்க முடியும்? இவனுக்குள்ள அந்த பயம் அப்படிங்கிறது கொஞ்சமும் கிடையவே கிடையாது. அவனுடைய முழு பர்சனாலிட்டி, அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் அவன் தேவனோடு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன். கொஞ்சமும் அவனுக்குள்ள அந்த பயம் அப்படிங்கிற நிழல் ஒரு நாள் இருந்தது கிடையவே கிடையாது. நேரம் யுத்த காலத்துக்கு குதிச்சிடறான். நான் போறேன் யுத்தம் பண்றதுக்கு. அவன் இருக்கிறான் 9 அடிக்கு, இவன் இருக்கிறான் 3 அடிக்கு. எல்லாரும் தடுக்கிறாங்க, எப்பா நீ போக முடியாது, அவன்கிட்ட நீ போய் யுத்தம் செய்ய முடியாது, அவன் பார்க்கறதுக்கு ஜைஜாண்டிக் ஃபிகரா இருக்கான், அவனை நீ ஒண்ணுமே செய்ய முடியாது, நாங்களே ஒன்றும் செய்ய முடியல. 34வது வசனத்துல அவனுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பிரீஃப் பண்றான். 34வது வசனத்துல வாசிப்போம். 34வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து
கொன்று போட்டேன். ஏன் சொல்றான்? இல்லை இல்லை இல்லை, உங்களுக்கெல்லாம் ஒரு அனுபவம் இல்லை, எனக்கு ஒரு பெரிய அனுபவம் இருக்கு. எனக்கு ஒரு பெரிய அனுபவம் இருக்கு. நீங்க இதுக்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை உங்க வாழ்க்கையில் ஒருவேளை பெறாமல் இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு பெரிய அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்தை வச்சு நான் இந்த கோலியாத்தை என்ன செய்வேன்? எனக்கு இவனை பார்த்து பயம் கிடையவே கிடையாது. இவனை விட பெரிய துஷ்ட மிருகத்தை நான் சந்திச்சிருக்கிறேன். இவனோட ஒரு பெரிய பிசாசை நான் சந்திச்சிருக்கிறேன். இவனோட ஒரு பெரிய பிசாசின் ஆயுதத்தை நான் சந்திச்சிருக்கிறேன். அவனையே நான் மேற்கொண்டிருக்கிறேன். அன்னைக்கு எனக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் இன்றைக்கு இதிலிருந்து எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். எனக்கு கொஞ்சமும் பயம் கிடையவே கிடையாது. He is confessing what God has done to him. ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்திருக்கிறாரோ அதை பேசா வச்சு இதுல கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்வார் அப்படிங்கிறத நம்புறான் அவன். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா பெற்ற வெற்றியை அவன் சொல்றான். பெற்ற வெற்றியை பயம் மாதிரி ஒரு உணர்வு வருதா, உடனே கர்த்தர் என்னெல்லாம் செய்திருக்கிறாரோ அதை கொஞ்சம் யோசித்து பார்த்து அதை பேச ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. ஒரு தொய்வு வருதா, ஒரு பொருளாதார கஷ்டம் வருதா, ஏற்கனவே கர்த்தர் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்பட்டுச்சு, ஆனால் கர்த்தர் எனக்கு 25,000 ரூபாய் கொடுத்தாரு. கர்த்தர் அற்புதம் செஞ்சாரு. எனக்கு ஒரு சின்ன வியாதி இருந்துச்சு, அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. இதுல இருந்து கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுப்பாரு. எனக்கு ஒரு சின்ன ஃபெயிலியர் அதில் வந்துச்சு, அந்த ஃபெயிலியரை கர்த்தர் ஜெயமா மாத்தினாரு. கர்த்தருக்கு இன்றைக்கு சாட்சியா நான் இருக்கிறேன். இப்போ நான் சந்தித்துட்டு இருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார், மேலான ஒரு ஜெயத்தை தருவார் என்று நாம எண்ணி அதை வாயை திறந்து பேசணும். இவனும் அதான் செய்யறான். எல்லாரும் அவனை தடுக்கிறாங்க. நீ போக முடியாது, நீ ஜெயிக்க முடியாது, அவன் பெரிய ஒரு துஷ்டம் மிருகம், ஒரு பெரிய ராட்சதன், அவனை மேற்கொள்ளது முடியவே முடியாது, நீ அவனுக்கு முன்பாக ரொம்ப சின்ன பையனா தெரியுற. இவன் சொல்றான், இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் என்னை சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் கரத்துக்கும் தப்புவிச்சார். இன்றைக்கு இந்த கோலியாத் கிட்ட இருந்து கர்த்தர் என்னை தப்புவிப்பார். அவன் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அதை பார்த்த உடனே இவனுக்கு பயம் வரவே இல்லை. அவனை பார்த்த உடனே இவனுக்கு பதட்டம் வரவே இல்லை. அவன் பார்த்த உடனே இவன் அஜிடேட் ஆகவே இல்லை. இவனுக்குள்ள ஒரு பிளசண்டான ஃபீலிங் வருது. இவனை நான் ஈஸியாக ஜெயிச்சிருவேன், இவனை நான் சுலபமா ஜெயித்து விடுவேன். பெற்ற வெற்றியை என்ன செய்யறான்? அவன் சொல்றான் 35வது வசனத்துல, அவன் பெற்ற வெற்றியை சொல்றது மாத்திரம் கிடையாது, நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா செய்யற காரியமா இருக்காது. ஆனா இவன் என்ன செய்யறான்? 35வது வருஷத்துல, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். பெற்ற வெற்றியை சொன்னது மாத்திரம் கிடையாது, இவன் சொல்றான் வெற்றியை பெறுவேன் நான். அல்லேலூயா. சொல்ற பெற்ற வெற்றியை சொல்றது மாத்திரம் கிடையாது, இப்போ போயிட்டு இருக்கிற பிரச்சனையை வெற்றி பெறுவேன்னு சொல்லணும். அல்லேலூயா. பெற்ற வெற்றியை சொன்னா மாத்திரம் பத்தாது, கன்ஃபெஸிங் மாத்திரம் பத்தாது, அதை துணிந்து அதை எதிர்த்து நின்று அதை ஒரு கை பார்த்துடணும். அதை ஒரு கை பார்த்துடணும். பெற்ற வெற்றியை அவன் சொன்னது மாத்திரம் கிடையாது, அவன் சொல்றான் வெற்றி பெறுவேன், நான் கண்டிப்பா இந்த கோலியாத்தை முறியடிப்பேன், இது என்ன மேற்கொள்ளவே முடியாது, பயம் எனக்கு கொஞ்சமும் கிடையவே கிடையாது. அவன் எவ்வளோ பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஜைஜாண்டிக்கா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கொடியவனா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். அவன் கீழே வசனங்கள்லாம் வாசிக்கும் போது 36வது வசனம் 37வது வசனம் நான் வாசிக்கும் போது அவன் தெளிவாங்க சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. நான் யுத்தம் செய்ய போறது கிடையவே கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் சிங்கத்தை அவன் கொல்லலை, அவனுக்கு தெரியும் கரடியை அவன் கொல்லலை, அவனை ஒரு நாளும் சிங்கத்தையும் கரடியும் கொல்ல முடியாது அவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவனோடு கூட இருந்தவர், அவன் பட்சத்தில் இருந்தவர், அவனோடு கூட அவனை வழி நடத்தினவர் அந்த சிங்கத்தையும் கரடியும் கொன்று போட்டார். அவனுக்கு நல்லாவே தெரியும். He was mentally strong. அவன் மன ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். சிங்கமா இருந்தா என்ன, கரடியா இருந்தா, கோலியாத்தா இருந்தா, அவருக்கு எல்லாமே ஈக்குவல் தான். அல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளவு பெரிய தேவையா இருந்தா என்ன, எவ்வளவு சின்ன தேவையா இருந்தா இல்ல, நீங்க ஒன்றும் செய்ய போறது கிடையாது.
நீங்க அவர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்கிற உணர்வு இருந்தாலே போதும். அந்த வாயின் வார்த்தைகள் இருந்தாலே போதும். அந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் பதிந்திருந்தாலே போதும். அதையே நீங்கள் பேசிட்டு இருந்தாலே போதும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த கோலியாத்தோ, சிங்கமோ, கரடியோ, சூழ்நிலையோ, கடனோ, பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் அது தானா உங்களை விட்டு விலகி போகிறத நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. 37வது வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. அவருடைய கன்ஃபெஷன் எவ்வளோ போல்டான ஒரு கன்ஃபெஷனா இருக்கு. சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்புவித்த தேவன் இந்த கோலியாத் கிட்ட இருந்து தப்பு வைப்பார். அல்லேலூயா. பெற்ற வெற்றியை சொன்னது மாத்திரம் கிடையாது, வெற்றி பெறுவேன் என்று சொல்கிறோம். அப்போது அவன் மன ரீதியாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக, கூட இருக்கிற அண்ணன்லாம் சொல்கிறாங்க, உன்னால் முடியாதுப்பா, இந்த வஸ்திரங்கள்லாம் நீ போட்டு பழக்கம் கிடையாது, ஒரு வாளை தூக்குனதும் கிடையாது, யுத்த வஸ்திரத்தை போட்டதும் கிடையாது, யுத்த காலத்துக்கு முன்ன பின்ன வந்ததும் கிடையாது, எதுவுமே கிடையாது, நீ போய் எப்படி இவனை கொல்லுவ? அவன் சொல்றான், கரடிக்கும் சிங்கத்துக்கும் தப்பு வைத்த தேவன் இந்த கோலியாத்துக்கிட்ட இருந்து என்ன தப்பு வைப்பார். அவனுடைய மைண்ட், அவனுடைய எண்ணங்கள் மாத்திரம் ஸ்ட்ராங்கா இல்லை, அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தான் அப்படின்னு அவனுடைய வாயின் வார்த்தைகளே தெரிகிறது. அவன் சொன்னபடியே அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்கா சொன்னானோ அதே மாதிரி கீழே இருக்க சில வசனங்களை நீங்க வாசிக்கும் போது அவன் என்ன சொன்னானோ அதை அப்படியே அவன் செஞ்சான். அல்லேலூயா. அவன் அன்றைக்கே கோலியாத்துடைய தலையை வெட்டி ஆகாயத்து பட்சிகளுக்கு இரையாக்கினான். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்? எத்தனை நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார்? நிறைய நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். எவ்வளோ தேவைகளை சந்தித்திருக்கிறார், எவ்வளோ நோய்களை நமக்காக குணமாக்கி இருக்கிறார், எவ்வளோ அற்புதங்களை நமக்கு செய்திருக்கிறார். கிரகிக்க முடியாத அளவுக்கு தேவன் நமக்கு வாசல்களை திறந்து கொடுத்திருக்கிறார். சாத்தியமில்லாத காரியங்களை நமக்கென்று சாத்தியமாக மாற்றி இருக்கிறார். அவ்வளோ மேன்மையான உன்னதமான காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார்னு சொன்னா, இன்றைக்கு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி நம்மை தலை உயர நிமிர செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் கிடையவே கிடையாது. அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நான் சொல்லுவா, நீங்களும் தேவனும் சேர்ந்துட்டாலே அதுதான் பெரிய மெஜாரிட்டி. கர்த்தரும் நீங்களும் சேர்ந்துட்டாலே ஒரு பெரிய மெஜாரிட்டி. இன்னைக்கு மெஜாரிட்டி யார் அப்படிங்கிறத வெளியே கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் வந்து சேர்ந்துட்டான்னா எங்களுக்கு மெஜாரிட்டி, அவங்க வந்து சேர்ந்துட்டாங்கன்னா எங்களுக்கு பெரிய மெஜாரிட்டி. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் கர்த்தரும் சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க ரெண்டு பேரும் ஜெயிக்க முடியாத பெரிய ஒரு வல்லமை இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும், எவ்வளோ பெரிய கடன் தொகையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும், நீங்களும் கர்த்தர் மாத்திரம் போதும், அதை சுலபமாக நீங்க ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லாமா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் ஒருவேளை பக்கத்தில் இருந்தான்னு சொன்னா விட்டுட்டு போயிடுவான், மனுஷன் விட்டுட்டு போயிடுவான். பொருளோ ஆஸ்தியோ விட்டுட்டு போயிடும், நண்பர்கள் விட்டுட்டு போயிடலாம். ஆனா கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களை விட்டு விலகாமல், எங்களை கைவிடாமல் கர்த்தாவே இம்மட்டும் எங்களை நடத்தி வந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆண்டவரே, கஷ்டங்கள், தோல்விகள், பற்றாக்குறைகள், நிந்தைகள், அவமானங்கள், புறக்கணிப்புகள், ஆண்டவரே பிரச்சனைகள் வரும்பொழுது நீர் எங்களை விட்டு விலகாமல் பாதுகாத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இன்றைக்கும் கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டவரே நீர் தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, பயம் ஒரு நாளும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே நீர் முற்றிலுமாக
பயத்தை நீக்குகிற தேவனாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. விசுவாசத்திற்கு நேர் எதிரானது பயம். பயம் நம்மை பிசாசிட்ட கொண்டு போகுது, விசுவாசம் தேவனிடத்தில் கொண்டு போகுது. பாவம் செய்தவுடனே தேவனை விட்டு விலகினார்கள். பயத்தின் எண்ணத்தை கொண்டு வந்தான், இதே கர்த்தர் நமக்கு தீமை செஞ்சிருவாரோ ஒரு பயத்தின் எண்ணத்தை கொண்டு வந்தேன். அவன் கர்த்தர்கிட்ட பேசலை, பிசாசிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கர்த்தர் வரும் பொழுது கர்த்தரை விட்டு விலகு ஓடுகிறார்கள், பயந்து ஓடுகிறார்கள். கர்த்தர் நமக்கு இன்றைக்கி பயத்தின் ஆவியை கொடுக்கல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்குங்கிறார். இன்றைக்கி பயத்தின் ஆவியில் நமக்கு விசுவாசத்தின் ஆவி நம்மை தேவனிடத்தில் கொண்டு போகுது. ஏன்னா 14 ஒரு பெரிய பிரேக் த்ரூ உங்களுக்கு நடக்க போகுது. பார்டரில் நிற்கிறாங்க. யோசுவாவும் காலேபும் சொல்கிறாரு, அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகித்து கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருங்கிறார். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறது விசுவாசம் பேசுது. விசுவாசம் நம்ம தேவனிடத்தில் பேச வைக்குது. பயம் அநேக இடத்துல நம்மகிட்ட பேச வைக்குது, பக்கத்தவங்கிட்ட பேச வைக்குது, சொந்தக்காரங்கிட்ட பேச வைக்குது. அது அவன் இப்படி இப்படின்னு பேச வைக்குது இல்லையா? பேசினோடனே அவங்க ஏன்னா நமக்கு ஒரு ஒரு மாதிரியா இருக்குது. பரவாயில்லையே, நமக்கும் ஒரு உச்சி கொட்டுறதுக்கு 4 பேர் இருக்காங்களேன்னு இருக்கோம். ஆனால் அது ரொம்ப கஷ்டமான நிலைக்கு கொண்டு போயிடும். ஆனால் விசுவாசம் தேவனிடத்தில் பேச வைக்குது. அங்கே இந்த 23 சொல்கிறார் இல்லையா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீ முது கோலும் உடைய தடியும் என்னை தேற்றுண்டு கர்த்தர்கிட்ட பேசுகிறான் பாருங்க. விசுவாசம் எப்பொழுதுமே கர்த்தர்கிட்ட பேச வைக்குது. பயம் என்ன செய்யணும்னா கர்த்தரை குறித்து ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நமக்கு நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், ஏது செஞ்சிட்டோம், நமக்கு இப்படி பண்ணிட்டாரு, அந்த கர்த்தரை கும்பிட்டு என்ன பண்ண, கர்த்தருக்கா சேவிச்சு என்ன பண்ண, கர்த்தருக்கா வாழ்ந்து என்ன பண்ண அப்படின்னு கர்த்தர் மேலே ஒரு வெறுப்பின் எண்ணத்தையே கொண்டு வரும். கொண்டு வராது? கொண்டு வரும். இன்னைக்கு யோபின் மனைவிக்கு வந்தது சும்மா ஒன்றும் கிடையாது. யோபின் மனைவின்னு அவிசுவாசியா? அந்தம்மா விசுவாசியாக தான் இருந்திருப்பாங்க. கர்த்தரை கும்பிட்றாங்கல்ல, அவள் சொன்னா கும்பிட்டு செத்துப்பாயாங்கிறாங்க, அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்போ அதான் அவங்களுடைய வாழ்க்கையே கிடையாது. ஒரு விரக்தி, ஒரு எண்ணத்தை கொண்டு வருது. சில மக்கள் சொல்லிடுறாங்க, எனக்கு தெரிஞ்ச எத்தனை அபிஷேகத்தை பெற்றவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன செஞ்சிட்டார் கர்த்தர் அப்படிம்பாங்க தெரியுமா? அவங்கள பர்ஃபெக்டாக நிறுத்திடுவாங்க. ஒருத்தரெல்லாம் என்கிட்ட சொன்னார், இந்த நான் கேட்ட போதனை தப்பாக இருக்குன்றார் அவர் தன்னை சரிஞ்சு தப்புன்னு சொல்ல மாட்டார். கர்த்தர்கிட்ட பேசுவோம், கர்த்தரோட நேரம் செலவழிப்போம். எபிரேயரில் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. ஆகையால் நாம் இடம் கொண்டு விசுவாசத்தினுடைய ஒரு மாபெரும் குணாதிசயம் கரேஜாக இருக்குது. யோசுவாவில் சொல்கிறோம் இல்லையா, பயப்படாதே, பலன் கொண்டு திடமானதாயிரு, திடன் கொண்டு நான் பயப்படேன். கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன, மனுஷன் மட்டும் இல்லை, எது எனக்கு என்ன செஞ்சிடும். நான் அந்த கரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதான் நம்ம தேவனிட்ட பேச வைக்குது. சில நேரத்தில் பேச தேவனிடத்தில் பேச விடாது, தேவனை துதிக்க விடாது, தேவனை நோக்கி பைபிளை கூட எடுக்க விடாது. அப்படியே பின்னாடி இழுக்கும். அந்த நேரத்தில் தான் கர்த்தரை நோக்கி பேசணும். அப்போ தான் அந்த பெரிய தீமையை விட்டு மேலே எழும்புவதற்கு அந்த விசுவாசத்தின் ஆவிக்குள்ளே போக முடியும். மிக முக்கியமானது இது. அதனால தான் போன வாரம் ஆராதனையில் கூட சொன்னேன், எந்த ஒரு வாக்குத்தத்தமும் 365 தடவை இல்லை இல்லையா? மற்ற வாக்குத்தத்தம்லாம் நானே ஒன்று சுகமாக்குற கர்த்தர், நானே ஒன்று சுகமாக்குற கர்த்தர்னு எத்தனை இடத்துல இருக்குது? அங்கங்கே இருக்குது, வெவ்வேறு விதத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு வாக்குத்தத்தம் 365 தடவைக்கு மேலே இருக்குதுன்னா அது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா பிசாசு அப்படித்தான் நம்ம உள்ள வீட்டுக்குள்ளே வர்றான், எண்ணத்துக்குள்ளே வர்றான், சிந்தைக்குள்ளே வர்றான். பிசாசுக்கு ஏற்று நிற்போம், தேவனுக்கு கீழ்ப்படிவோம், அவனை ஜெயிப்போம். நாம் ஜெபிப்போம், எழுப்போம். பிதாவே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்க எல்லா விதமான கிருபைக்காக, தயவுக்காக நன்றி. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கீங்க. நீர் எங்களை விட்டு விலகுகிற தேவன் அல்ல, கைவிடுகிற தேவன் அல்ல. அவர்களை காத்த நிழல் அவளை விட்டு போயிற்று, ஆனால் நீ எங்களுக்கு நிழலாக இல்லை, எங்களுக்குள்ளே இருக்கிறே, மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறே.
எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காக நீர் இருக்கிறீர். மக்கு நன்றி. பயமுள்ள ஆவியை கொடுக்கல, விசுவாசத்தின் ஆவியை கொடுத்து உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணக்கூடிய ஒரு சுதந்திரத்தை, பிள்ளைகளுடைய உரிமையை கொடுத்திருக்கிறீர். மக்கு நன்றி. துதிக்கிறோம். கேட்ட செய்திக்காக நன்றி. கர்த்தாவே, ஒருபோதும் தவறான எண்ணங்கள் உள்ள வந்து தேவனை குறித்த ஒரு பகையை, ஒரு வெறுப்பை பிசாசு எங்களுக்குள்ள விதைத்து விடாதபடி அதை எதிர்த்து நின்று பிசாசை ஏற்று நிற்க, ஜெயமெடுக்க எங்களுக்கு உதவி செய்யறக்கா நன்றி. கர்த்தாவே, ஒரு வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீ அக்கினிக்குள்ளே நடக்கும் பொழுதும் அக்கினி பற்றாது, ஆறுகளுக்குள்ளே நடக்கும்போது ஆறுகள் உன்னை புரளாதுன்னு சொன்னீங்க. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேற்கொண்டு வெளியே வருவோம். எல்லா பிரச்சனைகளையும் ஜெயித்து வருவோம்னு விசுவாசிக்கிறோம். எப்பொழுதும் எல்லாவற்றிலையும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர், எங்களை வெற்றி சிறக்க பண்ணி உம்மை அறிகிற அறிவின் வாசனையை எங்கள் மூலமாக அநேகருக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறதுக்காக நன்றி. கனமும் மகிமையும் துதி உமக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் கிறிஸ்துவின் வரியை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்க்காயுசோடு, எல்லா பயத்தின் எண்ணங்களை மேற்கொள்ள உதவி செய்து தீர்க்காயுசோடு, பலத்தோடு வாழ பண்ணுவாராக. ஆமென்.